நல்லா படிங்கடா, நல்லா படிங்க, நல்லா பேசுவீங்கல்ல. அதே எப்படி தீபாவளி ரத்து கேட்டு வர்றோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள். யாரு டீச்சர் தெரியணும், இல்லாட்டி ஆட தெரியணும், இல்லாட்டி 2 பொருட்டா வச்சு விற்க தெரியணும். உலகத்துல சாம்பார் வைக்கிற மாசத்துக்கு சம்பளம் 1 ரூபா. ஏதாச்சும் தெரிஞ்சாதான் இந்த உலகம் உனக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு டெய்லரு, ஒரு பாட்டு பாடுறவரு தீபாவளி வாழ்த்துக்கங்க, வாங்க, சந்தோஷமா வாங்க, ஜாலியா வாங்க. இந்த உலகத்துல நம்ம பெட்டி கிடைக்குதா? கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், நகை வாங்கலாம், எல்லாம் வாங்கலாம். என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் உடம்பு ஆரோக்கியம் வேணும், சம்பாதிக்கிறதுக்கு திறமை வேணும். தீபாவளி எதுவும் தெரியாம இருக்கிறது கூடாது. நான் செல்ல மட்டும் நோண்டுவேன், வீட்டுல உட்காந்து நாடகம் மட்டும் பார்ப்பேன், எனக்கு கடவுள் கொடுக்குன்னா கொடுக்க மாட்டார். கடவுள் என்ன செய்வாரு? காலும் கையும் உனக்கு கொடுப்பாரு. அதை வச்சு நீ உழைக்கணும். ஹேப்பி தீபாவளிமா, ஹேப்பி தீபாவளி. வாங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம், எது வேணாலும் ஜெயிக்கலாம். எது கத்துக்கணும்? ஒரே நல்ல பணக்காரன் ஆக முடியாது. 20 வருஷம் 30 வருஷம் உழைக்கணும். உழைச்சாதான் பணக்காரன் ஆக முடியும், படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். வந்தா பண்றது, செய் பண்றது எதுவர 10 ரூபாய்க்கு பிரயோஜனப்படாது. சம்பாதிக்கணும். அதுதான் நினைச்சுக்கிறோம். வாழ நினைத்தால் வாழலாம், வழி நிறைய இருக்கு. கடல்ல இருந்து நீந்தி வரணும்னா நீங்க நீந்தி வரணும். பணம் சம்பாதிக்கணும்னா நீங்க பாடா படணும், பொம்பரமா சுத்தணும். எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் உணவு கொடுக்கும். ஒண்ணு பாட தெரியணும், இல்லாட்டி ஆட தெரியணும், இல்லாட்டி எந்த பொருளாச்சும் விற்க தெரியும். இந்த சமுதாயம் அதான் கொடுக்கும். பொருட்களை கவனமா பார்த்துக்கங்க, குழந்தைகளை நல்லா பார்த்துக்கங்க, சந்தான முறையில அன்பா இருங்க, குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடுங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்காதீங்க. இதான வாழ்க்கையில் வாழணும். கையில் தான் காயணும், மழையில நனையணும், பிரச்சனை சமாளிக்கணும். எல்லாமே ஈஸி கிடையாது சார். பிரசஞ்சாத்தான் பூரியே நல்லா இருக்கும், கட்டினாத்தான் தங்கமே நல்லா இருக்கும், உழைச்சாத்தான் மனித வாழ்க்கை ஜெயிக்க முடியும். எதுவுமே இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடைக்காது. அப்பா அம்மா சோறு முடியாம சாப்பிட்டு கூடாது. 22 வயசு ஆயிடுச்சா தாய்களை கொடுக்க நீ சம்பாதிச்சு கொடுக்கணும். 50 வயசுல சொந்தமா வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், 50 நகை வாங்கணும். ஓடி பாரு, உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். உழைச்சி பாரு, குடும்ப சந்தோஷம். ஹேப்பி தீபாவளி, ஹேப்பி தீபாவளி. நல்லா படிங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. வயசானவங்களை எங்கேயும் போய் விட்டுறாதீங்க, அவங்கதான் நம்ம வீட்டு தெய்வம். அவங்களை அன்பா பார்த்துக்கோங்க. ஹேப்பி தீபாவளி. வாங்க சார், வாங்க வாங்க, சந்தோஷம்.